இப்படி கிழவரா வந்த சுவாமி இந்த நம்பி ஆரூரன் எனக்கு அடிமைன்னு சொல்லி எங்கிட்ட ஓலை இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்து சுந்தரர் கத்த ஆரம்பிச்சுடுறார். பித்தன் இவன் இவன் சொல்கிறத போய் கேட்டுட்டு இருக்கேளே எல்லாரும், சரியான பைத்தியக்காரன், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்திருக்கு கிழம் அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறார் சுவாமியை பார்த்து. இவரா சிரிச்சுட்டே நிற்கிறார் இந்த வயசானவர். அதுக்கப்புறம் என்கிட்ட ஓலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரா, எங்கே இருக்குது ஓலை அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவுக்கு அப்பா நான் ஆரூரன் எழுதி கொடுத்த ஓலை எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி எடுத்து ஆட்டுறார் சுவாமி நம்பியார வெறுப்பேற்றத்துக்கு. அவர் கோவம் வந்து இவரை துரத்துறார். இந்த அக்னி குண்டம் வளர்த்துருக்காள் கல்யாணம் பண்ணுறதுக்கு, அந்த அக்னி குண்டத்தை சுற்றி வயசான பெரியவரும் இந்த இள வயசு நம்பியாரும் சுற்றி ஓடுறா. இவர் சின்ன குழந்தை தானே, அவருக்கு அந்த மெச்சூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை. இவர் துரத்துறார் அந்த வயசானவர் இதை தான் எதிர்பார்த்து வந்தார், இந்த சந்தோஷத்தை தான் எதிர்பார்த்து வந்தார், நல்லா முடுக்கி விட்டு கத்த விடலாம் அப்படின்னு. அதனால அவரும் சந்தோஷமாக ஓடுறார். அதுக்கப்புறம் என்னானாலும் வயசானவராக நடிக்கிறாரு, கொஞ்சம் நிறுத்தணுமே, அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டே கத்துன்னு கத்துறாரு. ஐயோ இவன் என்னை கொல்றானே, யாருமே கேட்குறவாளே கிடையாதா இந்த ஊரில், நீங்கள்லாம் இவனுக்கு என்ன இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேளே, ஒரு வயசானவனை காப்பாற்ற மாட்டேலான்னு கத்துன்னு கத்துறாரு. பகவானே என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு. எல்லாரும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுனே யாருக்குமே மனசுலாம் இல்லை. அப்போது நம்பி ஆரூரர் அவரை பிடிச்சி அவர் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி என்னன்னு கூட அவரும் பார்க்காம மற்றவாளையும் பார்க்க விடாமல் இருந்த ஆத்திரத்தில் நேராக நெருப்புக்குள்ளே போட்டு விட்றாரு. நெருப்பில் போட்டுட்டான், என்னுடைய இதெல்லாம் போச்சு, என்னுடைய ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்த ஒரே சாதனம் அந்த அந்த பண ஓலை தான், அதையும் போட்டுட்டான், இனிமேல் அவ்வளோதான், ஏமாத்திட்டீங்க, நீங்கள் எல்லாம் ஏமாத்துறேன்னு சொல்லி கத்துன்னு கத்துறாரு அந்த வயசானவர். உடனே சரி கத்தாதீங்க சுவாமிகளே, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம பஞ்சாயத்தை கூட்டி அப்புறமா பேசிக்கலாம், இந்த கல்யாணம் நடக்கணும். இல்லை இவன் எனக்கு அடிமை, கல்யாணம்லாம் என்கிட்ட பேசி தீர்த்தப்புறம் தான் நடக்கலாம். சரி வாங்கோ பஞ்சாயத்துக்கு போகலான்னா, இந்த ஊரில் நீங்கள் யாரும் இந்த ராஜா பிள்ளையாச்சே, அதனால யாரும் எதிர்த்து பேச மாட்டேன், அதனால் எங்கள் ஊருக்கு போகலாம் வாங்கோ எல்லாரும் அப்படின்னு சத்தம் போடுறது. உடனே சரி உங்கள் ஊர் தான் எது அப்படின்னு கேட்குறா. என்னோட ஊர் திருவெண்ணைநல்லூர், பக்கத்து ஊர், வாங்க போகலான்னு சொல்லி கூட்டின்னு போகிறார். சரின்னு எல்லாரும் இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தி போட்டுட்டு அவசரமாக திருவெண்ணைநல்லூருக்கு போகிறா. அங்கே இருக்கிற பெரியவாளையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கு, இந்த வயசானவர் சொல்கிறார், இந்த எங்கள் ஊர் பையன் வந்து அவருக்கு அடிமையா, இது என்ன நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு அவெல்லாம் கேட்குறா. எங்கள் கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டார் சுவாமி, நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கன்னு சொல்கிறா. உடனே எல்லாரும் கூப்பிட்டு, என்னப்பா வயசானவரே உங்கள் பேர் என்னன்னா, என் பேர் பித்தன், இவர் தானே சொன்னார், அந்த பேரை இருந்துட்டு போட்டோன்னு. அப்போது உனக்கு என்ன வேணும்னா, இவன் எனக்கு அடிமை, அவள் தாத்தா எழுதி கொடுத்துருக்கா, என் கையில் இருக்குது ப்ரூஃபு, அதை யாரும் எல்லாரும் நம்ப மாட்டேங்கிறா அப்படின்லாம் சத்தம் போடுறார். யார் எப்படி ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்க முடியும், அது எப்படி நம்புறது, நான் என்கிட்ட ஓலை இருக்குது சுவாமி அப்படிங்கிறார். ஓலை எங்கே இருக்குது காட்டுங்கன்னா, இப்போ காட்டுங்கோன்னு குதிக்கிறார் நம்பி ஆரூரர். அப்போ வந்து அவன் தான் நெருப்பில் போட்டுட்டானே, இதுலேருந்தே தெரியலையா அவன் எனக்கு அடிமைன்னு அப்படிங்கிறார். சரின்னு அப்போ ஓலை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போக வேண்டியதான்னு சொல்கிறான். சரி இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வெறும் படி ஓலை தான், அதாவது வெறும் காப்பி தான், மூளை ஓலை என்கிட்ட தான் இருக்குது, இவன் இப்படி ஏதாவது பண்ணுவான், இவன் சரியான வம்புக்காரன், இவன் ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் காட்டலை அப்படின்னு சொல்கிறார். சரி காட்டுங்க உங்கள் மூளை ஓலையன்னு கேட்டால் அந்த ஓலையில் எழுதியிருக்கு, திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு. இவர் பித்தன் தானே கூப்பிட்டார், அதனால அப்படியே எழுதியிருக்கார், திருநாவலூர் ஆரூரன் ஆகிய நான் சுய அறிவோடு மனத்தெளிவோடு எழுதினது என்னன்னா, என்னுடைய சந்ததிகள் எல்லாருமே இந்த திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு அடிமை அப்படின்னு எழுதி சைன் போட்டிருக்கு. இது இவ தாத்தா தான் எழுதினதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறா. நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறார் நம்பி ஆரூரர். உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு உங்கள் தாத்தாவே தெரியாது, எப்படி கையெழுத்து தெரியும்னு சொல்லி எல்லாரும் கேட்குறா. உடனே எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரா. அரங்கூர் அவயத்தில் பழைய ஓலை, இந்த குடியிருக்கிறவாளோட எல்லாரோடைய ஓலையும், இந்த இதுக்கெல்லாம் சிவிக் டியூட்டிஸ்க்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையொப்பமிட்டு கொடுத்துருக்க ஓலையெல்லாம் எடுத்து, அதில் ஆரூரர் இவா தாத்தாவுடைய கையெழுத்தும் இதுவும் ஒன்று தானா அப்படின்னு பார்த்து, இது சரியான ப்ரூஃப் தானான்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. அந்த ஓலையை போய் எடுத்துன்னு வரா. வந்து சரி பார்த்தா ரெண்டும் ஒரே கையெழுத்து. உடனே சொல்லிவிடுறா சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து, இங்கே பாரு நம்பி ஆரூரர் இந்த பித்தன் திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு அடிமை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிவிடுறான். இதை கேட்ட உடனே மனசு உடஞ்சி போயிடுறார் நம்பி ஆரூரர். உடனே அந்த இடத்துல இருக்கிறவா ஒரு ஆள் கேட்குறான், நீங்கள் இந்த ஊரா, திருவெண்ணைநல்லூரா, இந்த வயசானவரை பார்த்து, உங்களை நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறா.
ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீள், புதுசாக இருக்கீங்களே, நீங்கள் உங்களை நாங்கள் பார்த்தது இல்லையேன்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறா. உடனே வாங்கோ வாங்கோ என் வீட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, என்னோட வீடு தான் ரொம்ப பெரிய வீடு, நிறைய பேர் வருவா போவா, வாங்கோ வாங்கோ காட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக திருவண்ணநல்லூர் சிவன் கோயிலுக்கு கூட்டின்னு போயிடுறார். உள்ளே போகும்போது செருப்பை கழட்டி வச்சாராம் அந்த வயசானவர். அந்த செருப்பு இன்னமும் வச்சுன்னு இருக்காளாம். அப்படி கழட்டி வச்சுட்டு வயசானவர் கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன அது அப்படியே அதிசயமாகி விக்கிச்சு போய் நிற்கும்போது அசரீரி கேட்கறது, என்னோட வம்பு பேசி என்னை திட்டி என்னோட சண்டை போட்டதுனால இன்னிலேருந்து உன்னை வன் தொண்டன் அப்படின்னு தான் கூப்பிட போகிறேன். எனக்கு அன்பிற் பெருகிய சிறப்பின் மிக அர்ச்சனை பாட்டே ஆகும். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தது குருக்கள் குலம் தானே, அவளுடைய தொழிலே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, சுவாமி கிட்ட இருந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது தானே. அதனால் இவர் சொல்கிறார், நீ பண்ணக்கூடிய அர்ச்சனை என்னை பற்றி நீ பாடுறது தான், அதனால் செந்தமிழால் பாடு அப்படின்னு சொல்லிடுறார். மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பிற்பெருகிய சிறப்பின் மிக அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை செந்தமிழ் பாடு அப்படின்னு சொல்லி தூமரை பாடும் வாயார், இந்த வேதங்களையெல்லாம் கொடுத்த சுவாமி இப்படி சொன்னார், தமிழ் கேட்க ஆசைப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்பி ஆரூரரான நம்ம சுந்தரருக்கு ஒன்றுமே புரியல. சுவாமியா வந்தா சுவாமியவா நம்ம திட்டோம் அப்படின்னு அப்படியே மலைச்சு போய் நிற்கிறார், திகைச்சு போயிட்டார். என்ன பண்ணணும்னே தெரியல, ஒன்றுமே ஓடலை அவருக்கு. இப்போ சுவாமியானா செந்தமிழ் பாடுன்னு சொல்கிறார். என்ன பாடுவேன் நான், உங்களை பார்த்து நான் என்ன பாட முடியும், உங்களை கோணாமனான்னு பேசிட்டேனே திட்டேனேன்னு வருத்தப்படுறார், பశ్చాதாபப்படுறார். உடனே சுவாமி சொல்கிறார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் உன்னோட முதல் பாட்டை அந்த வார்த்தையை வச்சே ஆரம்பி, பித்தா அப்படின்னு என்னை கூப்பிட்டேயோனோ அதே மாதிரி பித்தான்னு ஆரம்பித்து பாடுன்னு சொல்கிறார் சுவாமி. உடனே பாட ஆரம்பிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே, இனிமே உனக்கு தான் அடிமை நான், உனக்கு தான் ஆள் நானுன்னு காலிலேயே விழுந்துடுறார். இப்படியாக சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார், நான் சிவபெருமானுக்கு அடிமையாச்சு, இனிமே அவரை எல்லா கோயில்லையும் போய் அவரை பற்றி பாடுறது அது ஒன்று தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறார். ஆற்ற விட்டு கிளம்பி திருநாவலூர் சுவாமியை பாடி, அதுக்கப்புறம் திருத்துறையூருக்கு போய், முதல்ல திருவெண்ணைநல்லூரில் பாடினார், அப்புறம் திருநாவலூர் திருத்துறையூர் இப்படி எல்லா ஸ்தலங்களும் பாடிண்டே திருவதிகைக்கு வரார். அவருடைய குறிக்கோள் என்னன்னா நடராஜாவை பார்த்து பாடணும்னு ஒரு ஒரு ஊராக பாடிண்டே போயின்னு இருக்கார். அப்போ திருவதிகை வீரட்டானேஸ்வர சுவாமி கிட்ட வரார். வீரட்டானேஸ்வர சுவாமி நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமான, ஏற்கனவே நம்மளை ஆட்கொண்ட சுவாமி, நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் கதை மூலியமா. நாவுக்கரசு சுவாமிகள் கதை சொல்லும்போது வீரட்டானேஸ்வர சுவாமியோடைய கோயிலை பற்றியும் சுவாமியை பற்றியும் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. திரிபுரங்களை எரிச்சர், திரிபுர சம்ஹாரமூர்த்தி தான், திரிபுராந்தகேஸ்வரர் தான் சுவாமி, திரிபுர சுந்தரி தான் அம்பாள். அந்த கோயிலே ரதம் மாதிரி தான் இருக்கும். அந்த கோயிலோடைய கோபுரத்தோட நிழல் தரையில் விழாது. இந்த அப்பர் சுவாமிகளோட பாட்டையெல்லாம் தேடி எடுத்தாரே ராஜராஜ சோழன், அவர் இந்த கதையை கேட்டு அப்பர் சுவாமிகளை ஆட்கொண்ட ஸ்தலத்தை போய் பார்க்க ஆசைப்பட்டு அங்கே போய் தங்கி இருந்து அந்த கோயிலை ஸ்டடி பண்ணி, அந்த கோயிலோட கோபுரம் நிழல் தரையில் விழறது இல்லைங்கிறத தெரிஞ்சுண்டு இதனுடைய இன்ஜினியரிங்கை எல்லாம் ஆளை வச்சு படித்து அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகி கட்டினது தான் பிருகதீஸ்வரர் டெம்பிள். அந்த கோயிலில் உடைய கோபுரத்தோடைய நிழலும் தரையில் விழாது. எல்லாருக்கும் பிருகதீஸ்வரர் கோயிலை பற்றி தெரியறது, நம்ம கோயிலை பற்றி வீரட்டானேஸ்வர சுவாமியை பற்றி தெரியறது இல்லை அவ்வளவா. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோயிலில் திலகவதி அம்மா நம்மளுடைய சவுத் இந்தியாவுக்கு சைவத்தை தழைக்க செஞ்ச புண்ணியவதி அங்கே கைங்கரியம் பண்ணியிருக்கா. நம்ம சுவாமி ஒரு வாட்டியும் திருநாவுக்கரசர் எவ்வளோ சிரமங்கள் வந்த போதும் வீரட்டானேஸ்வர சுவாமியை கூப்பிட்டு தான் அந்த தடங்களை எல்லாம் உடச்சி எரிஞ்சிருக்கார். மகேந்திர சக்கரவர்த்தி போட்ட எல்லா கொடூரமான தண்டனைகள்லேருந்தும் தப்பிச்சு சைவத்தை பரப்பி அந்த இடத்துலையே தங்கியிருந்து உழவாரப்பணி செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கார் நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள். திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு சுவாமியை தொழுது சுவாமி அவருக்கு மனசில் டான்ஸ் ஆடி காமிச்சாராம்.
சுவாமியோடைய திருத்தாண்டவத்தை பார்க்கக்கூடிய பெரிய பேர் அந்த இடத்துல தான் சுவாமிக்கு கிடச்சிதான், நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு. அதனால் அந்த கோயிலோட கோபுரத்தில் 108 விதமான பரதநாட்டிய போஸ் எல்லாத்தையும் அந்த சுதை சிற்பங்களாக பண்ணி வச்சிருக்கா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பார்க்குற புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கட்டும், அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கட்டும்ங்கிற நம்பிக்கையில் மேற்கொண்டு கதையை பார்க்கலாம். இங்கே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது இவ்வளோ பெருமை வாய்ந்த ஸ்தலம்ங்கிறதுனால அப்பர் சுவாமிகள் தங்கியிருந்த உழவார பணி பண்ண இடமா, இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே என் கால் மிதிச்சாலே பாவம் வந்து சேரும். அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து சுவாமி மேலே பக்தி எல்லாமே, அவர் சுவாமிக்கு கம்ப்ளீட் அடிமை. ஆனால் அவருக்கு வந்து மதிப்புன்னு பார்த்தா எல்லா சுவாமியோட அடியார்கள் மேலே தான் மதிப்பு ஜாஸ்தி, அன்பும் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு அவர் வந்து அடியார்களோடைய அடியார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போது இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளை ஆட்கொண்ட ஸ்தலத்தை என் காலால் தொடமாட்டேன், திருஞான சம்பந்த சுவாமிகள் பாட்டு பாடின இடத்த என் காலால் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் சித்தவட மடம்னு ஒரு சின்ன கோயில், அதோட சேர்த்த ஒரு மடம், அந்த மடத்தில் தான் தங்கினார். அன்றைக்கி ராத்திரி சுவாமியெல்லாம் தொழுதுட்டு படுத்துட்டார். படுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒரு பிராமணர், அவர் ஒரு வயசானவர், அவர் வந்து இவரோட தலைமாட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் படுத்துக்கிறார். இவர் படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து கண்ணை சொக்கிண்டு வரும்போது இந்த பிராமணர் காலால் எடுத்துன்னு வந்து மூஞ்சில மிதின்னு மிதிக்கிறார், நன்னா மிதிச்சு விடுறார். தூக்கம் கலைஞ்ச சுந்தரமூர்த்தி நாயனார் திடுக்கிட்டு எழுந்துண்டு என்னடா நடக்கிறதுன்னு பார்த்து, யாரோ வயசானவர் மூஞ்சில மிதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஓய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டா, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, எங்கே கால் வைக்கிறேன்னு தெரியல, தெரியாமல் இடிச்சிட்டேன் சாரி அப்படிங்கிறார். உடனே ஓ அப்படியா சரி போங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறார், இன்னொரு பக்கமாக திரும்பி தலையை வச்சுட்டு படுத்து தூங்கிடுறார். தூங்க ஆரம்பிக்கும் போது திருப்பி மூஞ்சில யாரோ மிதிக்கிறா. என்னடா அதுன்னு ஏந்து பார்த்தா திருப்பி இவரோட தலைமாட்டில் வேற திக்கில் வேற எங்கே தலையை மாற்றி படுத்தாரோ அந்த இடத்துல வந்து படுத்துட்டு இருக்கார் அந்த வயசானவர். ஏன் சாமி இப்படி பண்ணுறேன், நான் எனக்கு தெரியல, தெரியாமல் ஏந்து போயிட்டு வந்து இங்கே படுத்துன்ட்டேன், மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் கால் பட்டுடுத்துன்னு சொல்கிறார். சரின்னு திருப்பி இவர் எங்கெல்லாம் படுக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து பல தடவை மூஞ்சில மிதிச்சார்னு இருக்கு பெரிய புராணத்தில். உடையவர சுலேகத்து முழவார படையாளி விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பு பெரும் பதியை மிதித்தடையும் அதற்கு அஞ்சுவன் அப்படின்னு அந்த நகரில் புகுதாதே மடைவளர் தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார் இப்படின்னு இருக்கு. அது கண்டு வீரட்டமர்ந்த அருளும் அணங்கரும் முதுவடிவின் மறையவராகி வயசான அந்தணராகி முன்னொருவரும் அறியாமே பொதுமடத்திற் புகுந்து பூந்தாரான் திருமுடிமேற் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளிகள்வார் போல பயின்றார். கால் எடுத்துன்னு போய் சுந்தரமூர்த்தி நாயனார் தலைமையில கால் வச்சுட்டு படுத்துட்டு இருக்கா மாதிரி படுத்துட்டு இருக்கா. அந்த நிலையில அந்நிலை ஆரூரன் உணர்ந்து தருமறையோ உன்னடி சென்னியில் வைத்தனை அப்படின்னு திட்டும்போது, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று அதற்கு இசைந்து தன் முடிய பால் வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். திருப்பியும் வேற இடத்துல போய் படுத்துக்கிறார். திருப்பி இப்படி பண்றார். சுந்தரர் கடைசியில கோச்சுண்டு, இங்கென்னை பல காலும் மிதித்தனை, நீ யார், என்ன யாரியா நீ, பல தடவை என்ன இன்னைக்கு ராத்திரி மிதிச்சுட்ட, எதுக்கு என்னை மிதிக்கிறேன்னா, என்னை அறிந்திலையோ, என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து போயிடுறார். சுவாமி என்னடா சுந்தரம் என்ன தெரிஞ்சுக்கலையா நீ அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டார். இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுறது சுந்தரருக்கு. யாராவது இப்படி இருப்பாளா, நான் யாருக்கு அடிமையோ அவர் வந்திருக்கார் என்னோட எஜமானன், அவரை நான் தெரிஞ்சுக்கலையே, யாராவது இப்படி இருப்பாளான்னு ரொம்ப வருத்தமாயிடுறது. அவர் என்னுடைய சுவாமி, நான் அவருடைய பூதகணங்களில் ஒருத்தன், ஒரு கிங்கரன், அவருக்கு அடிமை செய்து வாழ வேண்டியவன் நான், என் சுவாமியை நான் தெரிஞ்சுக்கலையேன்னு பశ్చాத்தாபத்தோட ஒரு பாட்டு பாடுறார். தம்மானை அறியாத சாதியர் உளரோ, தன்னுடைய மாஸ்டரை தெரிஞ்சிக்காத ஒரு ஆள் இருப்பானா, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன் கைமாவி நுரியானை கரிக்காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கண்ட தம்மான் தன் அடி கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சுவாமி என் தலைமேல தன்னோட காலை வைக்க மாட்டாரான்னு ஆசையில வாழற அறிவிலா நாயேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரி கெடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் இகழ்வான் போல் போலியானே. ரொம்ப கஷ்டமாயிடுது.
அப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாடி இவர் இந்த பாட்டை பாடணும்னு தான் சுவாமி பண்ணினதே. கடைசி பாட்டில் தன்னோட அம்மா பேரை சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கணும் என்ன இருந்தாலும். சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பா அம்மா 2 பேரும் நம்ம 63 நாயன்மார்களில் இருக்கிறவா தான். சடைஞானி நாயனார், சடையனார் நாயனார், இசைஞானியார், அவளும் நாயனார் தான். என்பினையே கலனாக அணிந்தானை எங்கள் எருதேறும் பெருமானை இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர் பொழில் சூழ் வயல் நாவலூர்கோன் வன்தொண்டன் ஆரூரன் மதியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவறிய வத்தர் பெருமானை அதிகைமா நகருள் வாழ்பவனை என் பொன்னை, என்னோட பொன் என் சுவாமி கெடில வட வீரட்டான துறைவானை இறை போதும் இகழ்வன் போலியானே அப்படின்னு பாடுறார். இப்படி பாடி பாடி தில்லை சிதம்பரத்தை அடையிறார். அங்கே சுவாமியை போய் வேண்டிண்டு கண் காது மூக்கு செவி எல்லா ஐம்பொறிகளும் கண்ணிலே நிலைத்து நிற்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், சுவாமியை மெடிடேட் பண்ணுறதுக்குள்ள இதை கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். அதெல்லாம் மனசஞ்சலம் இல்லாமல் சுவாமியை வேண்டிக்கிறதுக்குள்ள சித்தம் ஐகாகிரியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வேண்டிண்டு எல்லா அனுகிரகமும் கிடச்சி அங்கேருந்து புறப்பட்டு சீர்காழி போகிறார். அங்கேயும் திருஞான சம்பந்த பிள்ளை திருவதாரம் செய்த ஊர் மண்ணை காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஊர் எல்லையிலேயே தங்கி சுவாமியை வழிபட்டு அங்கேருந்து திருவாரூருக்கு போயின்னு இருக்கார். அங்கே போகிற வழியில் சுவாமி அவருக்கு கைலை மலையில் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி காட்சி தந்தாலாம், கைலாசத்தில் இருக்கா மாதிரி காட்சி தந்தாலாம். திருவாரூர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையில் முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு இப்போ தான் போகிறார். அவர் போகிறார்னோடனே சுவாமி திருவாரூரில் இருக்கிற தன்னுடைய அடியார்கள் எல்லாரோட கனவுலையும் போய் நான் சொன்னேன்னு ஆரூரன் இந்த ஊருக்கு வரான், அவனை நீங்கள்லாம் பூர்ண கும்ப மரியாதையோடு எதிர்கொண்டு அழைச்சிக்கோங்கோ, அவனுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுங்கோ, அவன் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேளுங்கோ, அவன் என்னுடைய தோழன் அப்படின்னு வேற சொல்லி அவன் என்னுடைய ஃப்ரெண்டு. யாருக்காவது கிடைக்குமா இந்த பேர்? என்னுடைய ஃப்ரெண்டு வரான், நீங்கள்லாம் அவனுக்கு வேணுங்கிற மரியாதை பண்ணுங்கோ, நீங்கள்லாம் என்னோட அடியார்னா நான் சொல்கிற பேச்சு கேளுங்கோன்னு சுவாமி அவள்கிட்ட சொல்லிவிடுறாரு ராத்திரி தூக்கத்தில். எல்லாருக்கும் அதிசயம், காத்தாலேருந்து உனக்கும் வந்தாரா சுவாமி கனவுல? அப்படியா, இவர் வராராமே, திருநாவலூரார் வராராமே, அவர் சுவாமி தோழர்னு சொல்லிட்டாரு, அப்போ தம்பிரான் தோழர் அப்படின்னு தான் நம்ம இனிமேல் அவரை மரியாதையாக கூப்பிடணும்னு அன்னிலேருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்பிரான் தோழர்னு எல்லாரும் புகழ்ந்தா. அம்பிகையோடைய சேடியான கமலினி திருவாரூரில் பதியிலார் குலத்தில் பிறந்திருந்தா. பதியிலார் குலம்னா தேவதாசிகள். அவளுக்கு கல்யாணம் கிடையாது, பதி இல்லை, அவளுக்கு சுவாமி தான் பதி. சுவாமி முன்னாடி டான்ஸ் ஆடுறது தான் அவளோட குலத்தொழில். அப்படி பிறந்த கமலினியோடைய பேர் பூமியில் பறவையார் அப்படிங்கிறதாக்கும். பறவை நாச்சியார்னு அவளை ரொம்ப மரியாதையாக சொல்லுவாள். ஏன்னா அவ்வளோ ஒழுக்க சீலத்துலேயும் தயாள குணத்துலேயும் ரொம்ப பெரிய வசந்தமான குணங்களை உடைய ஒரு பெண் பறவை நாச்சியார். அவள் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகிறா, சுவாமிக்கு பூ தொடுத்து எடுத்துட்டு. அங்கே அதே சமயத்தில் கோயிலுக்கு திருவாரூருக்கு அடைஞ்ச நம்பி ஆரூரை பார்த்து விட்றா. இவா 2 பேரும் பார்த்த உடனே அவளுக்கு பரஸ்பரம் பிடிச்சி போயிடுறது. அன்னைக்கு ராத்திரி பறவையும் ஆரூரரையே நினச்சின்னு இருக்கா. ஆரூரர் நம்ம சுந்தரரும் பறவைய நாச்சியாரையே நினச்சின்னு இருக்கா ராத்திரி. என்ன இருந்தாலும் தேவதாசியாருங்கிறது சுவாமிக்கு சொந்தமானவா. சுவாமி என்ன பண்ணுறா, இவா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சது, இந்த கர்மாவை தீக்கிறதுக்கு தான் இவா பூமியில் பிறந்ததே, இவா 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் கர்மா தீண்டு திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களுடைய அந்த ஊரில் இருக்க அடியார்களுடைய கனவுலெல்லாம் போய் பறவையை நாம் ஆரூரனுக்கு தந்தோம் அப்படின்னு சொல்லி விடுறார். அவளுடைய கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடையெல்லாம் நீங்கள் எல்லாரும் பாருங்கோ, அவள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுவீங்க. என்னெல்லாம் பண்ணுறார் சுவாமி தன்னுடைய அடியார்களுக்காக. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக வாழறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணுறார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இதுலேயும் தானே காதல் இருக்குது, இன்ப நுகர்ச்சி இதுலேயும் தானே இருக்குது. சேக்கிழார் சீவக சிந்தாமணியை படிக்க வேண்டான்னு சொன்னார், பெரிய புராணத்தை மட்டும் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த காதலை கூட சுவாமி சம்மந்தப்படுத்தி தான் எழுதியிருக்கார் சேக்கிழார். அற்புதமோ சிவனருளோ அப்படின்னு நினச்சாராம். இந்த பறவையை பார்க்குறாரே சுந்தரமூர்த்தி நாயனார், பார்த்த உடனே ஸ்தம்பிச்சு போயிட்டார், இவர் நன்னா இருக்காளே அப்படின்னு. உடனே அவருக்கு தோணுறது, இது சிவனுடைய அருளே ஒரு பொண்ணு உருவம் எடுத்து வந்திருக்கோ, அதனால தான் இவ பார்க்க நன்னா இருக்காளோ அப்படின்னு அவர் நினைக்கிறாராம்.
அதே மாதிரி பார்க்குறாளே பறவை நாச்சியார், முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ அப்படின்னு நினச்சாலாம் இவரை பார்த்துட்டு. இவர் பார்க்க சுந்தரமாக இருக்கே இவருடைய முகம், இவர் பார்க்கறதுக்கு நன்னா இருக்காரே, அழகாக இருக்காரே. அழகன்கிறது சிவபெருமானோட புள்ள முருகன் மட்டும்தானே அழகு, இவர் முருகப்பெருமான் தானோ அப்படின்னு அவர் நினைக்கிறாளாம். இப்படி தான் காதல் காட்சி பெரிய புராணத்தில். பெரிய புராணம்னு சொல்கிறேன். பெரிய புராணம்னு சேக்கிழார் தன்னுடைய பாட்டுக்கு பேர் வச்சிடலை, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் பேர் வச்சார். இது திருத்தொண்டர்களுடைய புராணம் தான் உலகத்திலேயே பெரிய புராணம்ங்கிறதுனால எல்லா அடியார்களுமா சேர்ந்து இதுக்கு பெரிய புராணம் அப்படின்னு பேர் வச்சா.